Hi guys, welcome to KK Cine Reviews. Okay, நம்ம இப்போ பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா விடுதலை பாகம் 2. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான் செகண்ட் பார்ட். ஸோ ஓகே, இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சின்ன ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ரிவ்யூஸ் மீன்ஸ் அதில் எங்கே முடிச்சாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதில் எல்லாத்துக்குமே நான் ஃபீல் பண்ணும்போது என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு மேஜர் ரோல் கொடுத்து எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கேரக்டர் சூப்பராக இருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்தாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு, அவரோட இதுக்கு வராங்க, அவரோட கண்டினியூஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நல்ல கண்டினியூஷன் சூப்பராக இருந்துச்சு, நம்ம பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம். அதே செகண்ட் பார்ட்டில் இருப்போம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அது ஏன்னு இப்போது படத்துக்குள்ள போகும்போது சொல்கிறோம். சரி, படத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவ் சொல்கிறேன். எப்படி சொல்லலாம், அப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து ஹீரோவாக நினச்சி போனது புரோட்டா சூரி. அவர் தான் அவரோட நிறைய ரூல்ஸ் பண்ணுவார், நிறைய இடத்துல அவர் தான் இருப்பார். மேஜராக விஜய் சேதுபதியும் சூரி கான்வர்சேஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் போனோம். அது இல்லை, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி ஓகே, மேக்ஸிமம் படத்தை ஃபுல்லாக 2-3 மணி நேரம் படம். 3 மணி நேரமே வந்து விஜய் சேதுபதி தான் இருக்காரு. நிறைய கம்யூனிசம் பேசியிருக்காங்க, அதை நம்ம பற்றி அதுக்குள்ளே போக தேவையில்லை எனக்கு. ஸோ ஓகே, அதை பற்றி பேச வேண்டாம். சரி, படத்துக்குள்ளே போகலாம். ஒரு 80-90% விஜய் சேதுபதியை கவர் பண்ணிட்டாரு. அவர் சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சில சொல்கிறாரு, நடுத்தர மக்கள் எல்லா மக்களுக்கும் அது ரீச் ஆச்சு. அவர் என்ன சொல்ல வராரு, என்ன வராருன்னு, ஏன்னா ஈக்குவாலிட்டி அதை தான் சொல்ல வராரு. அது நல்லா எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆச்சு. இந்த படத்தில் அதான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப வளவளன்னு நிறைய பேசுன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம நேரம் பேசிட்டு இருக்காங்க, ஒரு கோட்பாட்டில் எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் அதுவே பேசுகிறாங்க. அது ஏன் பேசுகிறாங்கிறது தான் தெரியல. நான் வெற்றிமாறன் ஒரு ரைட்டிங்க்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். பட் அவர் இப்படி எழுதியிருப்பாருங்கிறது ஏன் எழுதுறான்னு தெரியல. பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி யோசிச்சாலும் தெரியல. பட் எனக்கு அது ரொம்பவே ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டோம்னா ஓகே தான், பாசிட்டிவ்ஸும் நிறைய படத்தை அப்படியே ஃப்ளோவாக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே வந்து பழைய சீனுக்கு இந்த சீனுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே பண்ணல. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் 3 மணி நேரம் அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி கடைசியாக இந்த நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தார் வெற்றிமாறன், 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணிட்டேன்னு. எனக்கு கேட்டால் வந்து 2.5 மணி நேரத்துலேயே வச்சிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம எதாவது எதிர்பார்த்து போகிறோம் எல்லாருமே. ஒரு கொள்கை கோட்பாட்டை நம்மகிட்ட சொல்ல வராருன்னா ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சா தான் புரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஒன்று சொல்கிறாரு, சில ஆளுக்கு ரொம்பவே நல்லாவே புரியும். அது யாருக்கு சொல்ல வராருன்னு வெற்றிமாறன் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். பட் சில ஆளுகளுக்கு புரியவே புரியாது. இன்னும் வந்து எளிமையாக சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்லலாம்னா, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஈக்குவாலிட்டி, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. பட் ஓகே, அது கொஞ்சம் அந்த அரசியலுக்குள்ளே போக விரும்பலை. பட் அது ஒன்று கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் எளிமையாக சொல்லியிருக்கான்னு ஃபீல் பண்ணேன். அப்புறம் கென், அவர் ஒரு 10-15 நிமிஷம் வராது ஸ்டார்டிங்கில். நான் சூப்பராக சொல்கிறேன். ஏன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்து கென் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. மேக்ஸிமம் வெற்றிமாறன் படத்தில் வந்து கடைசி படம் வந்து என்ன படம் அது, அசுரனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீனில் அடி வாங்கிட்டு இருப்பாரு, கோமுட்டிவாக செஞ்சுட்டு இருந்தார். பட் இந்த படத்தில் வந்து அவரு தான் ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அவரோட மெச்சூரிட்டி ஆஃப் ஆக்டிங் நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அவரோட எனர்ஜி சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அவருக்காக வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கண்ணுமிக்காம நான் படத்தை நல்லாவே பார்த்தேன். ஸோ ஓகே, அவரோட எனர்ஜியோட அந்த படம் அப்படியே மூவ் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்த லெவலில் உட்காந்துட்டு இருந்தோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம ஒரு படத்தை போகிறோம், அதில் அட்வைசஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த பூமி ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் அக்ரிகல்ச்சர் பற்றி பேசி நான் மக்களுக்கு பிடிக்காமல் போச்சு. அவ்வளோதான் ஃபீல் பண்ணேன். பட் ஏன் வந்து படத்தை 3 மணி நேரம் லென்த் எடுத்துகிட்டு போனாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, நம்ம 5க்கு நான் ஒரு 3 கொடுப்பேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் என்னோட ஃபேவரட் டேரக்டர், அது மாதிரி ஒரு ரைட்டிங்காக கொடுத்தேன். பட் நார்மலாக கொடுத்து போனால் ஒரு 2.5 கொடுக்கலாம். ஓகே, நீங்களாம் ரிவ்யூ பார்த்துட்டு சொல்லுங்கள்.